5 வருட நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு காவேரியை கண்ட மகிழ்ச்சியில் விஜய் கண் கலங்கி நிற்கிறார். ஆட்டோவிலிருந்து இறங்கிய காவேரியைத் தொடர்ந்து வந்த சாரதா அங்கே விஜயை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். பழைய நினைவுகள் வந்து காவேரியின் உடல் நலம் பாதிக்கப்படுமோ என்ற பயத்தில் விஜயிடம் பேசாமல் காவேரியை அழைத்துக்கொண்டு சாரதா வீட்டுக்குள் சென்று கதவை மூடுகிறார். இதனால் விஜய் குழப்பத்துடனும் வருத்தத்துடனும் வாசலிலேயே நிற்கிறார். உள்ளே காவேரி தனது பள்ளிக்கு கிளம்பத் தயாராக அப்போது விஜய் கதவை தட்டுகிறார். சாரதா பதற்றத்துடன் கதவை திறக்க விஜய் தன் வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறார். விஜயின் அன்பான பேச்சால் மனம் மாறிய சாரதா அவரை உள்ளே அழைக்கிறார். அப்போது அங்கே வந்த காவேரி விஜயை பார்த்ததும் அடையாளம் தெரியாமல், நீங்கள்தானே அன்று அம்முவை தூக்கிக் கொண்டு காரில் ஏறியவர் என்று கேட்கிறார். தன் நன்றியை சொல்லவே இங்கு வந்ததாக விஜய் சமாளிக்கிறார். இலகுவில் விஜயை பார்க்கும்போதே தன் கனவில் வருபவர் இவர்தான் என்று காவேரிக்குத் தோன்றுகிறது. ஆர்வத்துடன் அவர் பெயரைக் கேட்க விஜய் தன் பெயரைச் சொன்ன மாத்திரத்திலேயே காவேரிக்கு பழைய நினைவுகள் மின்னலாக வந்து போகின்றன. அந்த அதிர்ச்சியில் அவர் மயங்கி விழ பதறிப்போன விஜய் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். மருத்துவமனையில் காவேரிக்கு பழைய விஷயங்களை மெதுவாகத்தான் புரிய வைக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் ஆபத்து என்றும் மருத்துவர் எச்சரிக்கிறார். இதற்கிடையில் தன் மகள் அம்முவை விஜய் மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார். அங்கு சாரதாவை தன் பாட்டி என்று அறிந்து கொள்ளும் அம்மு தன் ஆசிரியையான காவேரிதான் தன் அம்மா என்பதை உணர்ந்து நெகிழ்ச்சியடைகிறாள். இறுதியில் விஜய் காவேரியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நிதானமாக உண்மைகளை புரிய வைத்து மீண்டும் அவரை தன் இல்லத்திற்கு அழைத்துச் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவமனையில் கண்விழிக்கும் காவேரிக்கு பழைய நினைவுகள் முழுமையாக வராவிட்டாலும் விஜயையும் அம்முவையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிணைப்பு இருப்பதை ஆழமாக உணர்கிறார். விஜய் என்ற அந்த பெயர் அவர் மனதிற்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அடுத்த சில நாட்களில் விஜய் மிக நிதானமாகச் செயல்பட முடிவு செய்கிறார். டாக்டர் சொன்னது போல உண்மையை ஒரேடியாகச் சொல்லாமல் அம்முவின் வழியாக காவேரியின் மனதை நெருங்க திட்டமிடுகிறார். அம்முவும் மிஸ் என்று காவேரியைச் சுற்றிச் சுற்றி வந்து பணிவிடை செய்கிறாள். ஒரு கட்டத்தில் காவேரிக்கு தன் பழைய புகைப்படங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதில் விஜயுடன் அவர் இருக்கும் கோலத்தை பார்த்து மெல்ல மெல்ல தன் கடந்த காலத்தை உணரத் தொடங்குகிறார். விஜய் மிகுந்த பொறுமையுடன் 5 வருடங்களாக தான் பட்ட கஷ்டங்களையும் காவேரிக்காக காத்திருந்த காதலையும் மென்மையாக எடுத்துச் சொல்கிறார். சாரதாவும் இனி உண்மையை மறைப்பதில் பயமில்லை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு துணையாக நிற்கிறார். காவேரியின் மனதில் மறைந்திருந்த நினைவுகள் ஒவ்வொன்றாக துளிர்விட ஒரு சுபயோக தினத்தில் விஜய் தன் மனைவியையும் மகளையும் மீண்டும் தன் வீட்டிற்கு அன்போடு அழைத்துச் செல்கிறார். விஜய் காவேரியின் இந்த நெகிழ்ச்சியான மறுமணம் இழந்த 5 ஆண்டுகளை ஈடு செய்யும் வகையில் ஒரு புதிய தொடக்கமாக அமைகிறது. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய காவேரிக்கு தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருக்கிறது என்பது மட்டும் ஆழமாக புரிகிறது. விஜய் காவேரியின் உடல் நலனை கருதி அவரை உடனே தன் வீட்டிற்கு அழைக்காமல் சாரதாவின் வீட்டிலேயே தங்கி பராமரிக்க முடிவு செய்கிறார். அம்மு தினமும் பள்ளி முடிந்ததும் ஓடோடி வந்து தன் மிஸ்ஸுடன் நேரத்தை செலவிடுகிறாள். ஒரு நாள் அம்மு விளையாடிக் கொண்டிருக்கும்போது தற்செயலாக தன் கழுத்தில் இருந்த ஒரு சிறிய டாலரை எடுத்துக் காட்டுகிறாள். அதில் காவேரியும் விஜயும் இணைந்திருக்கும் புகைப்படத்தை பார்த்ததும் காவேரியின் மனதில் ஒரு மின்னல் வெட்டுகிறது. மெல்ல மெல்ல அந்த பழைய நினைவுகள் நிழலாடத் தொடங்குகின்றன. விஜய், அம்மு என்று அவர் தழுதழுத்த குரலில் அழைக்க அருகில் இருந்த விஜய்க்கு அது தேவாமிர்தமாக ஒலிக்கிறது. 5 வருடத் தவிப்பு அந்த ஒரு நொடியில் கரைந்து போகிறது. சாரதா ஓடி வந்து காவேரியை கட்டிக்கொண்டு அழ அந்த இடமே பாசப் போராட்டமாக மாறுகிறது. காவேரிக்கு தன் கணவனும் மகளும் இவர்கள்தான் என்பது முழுமையாக நினைவுக்கு வந்ததும் பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து விஜயின் கைகளைப் பற்றிக் கொள்கிறார். விஜய் மிகுந்த கண்ணியத்தோடும் அன்போடும் காவேரியை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல தயாராகிறார். ஊரே வியக்கும் வண்ணம் இழந்த காலத்தை மீட்டெடுத்த மகிழ்ச்சியில் விஜய் தன் இல்லத்தில் ஒரு சிறிய பூஜையை ஏற்பாடு செய்கிறார். அம்மு தன் அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு வீட்டின் உள்ளே அழைத்துச் செல்ல காவேரி அந்த வீட்டில் மகாலட்சுமியாக மீண்டும் அடியெடுத்து வைக்கிறார். பிரிந்திருந்த அந்த 5 ஆண்டுகள் தந்த வலியை விட இனிவரும் காலங்கள் தரும் மகிழ்ச்சி பெரியது என்பதை உணர்ந்து இருவரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். விஜய் மற்றும் காவேரியின் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. தன் பழைய நினைவுகள் முழுமையாக திரும்பிய பிறகு காவேரி அந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்தையும் ஆசையோடு பார்க்கிறார். குறிப்பாக அம்மு வளர்ந்த ஒவ்வொரு பருவத்து புகைப்படங்களையும் பார்த்து தான் இல்லாத அந்த 5 ஆண்டுகளில் தன் மகள் எப்படியெல்லாம் வளர்ந்திருப்பாள் என்பதை நினைத்து கண் கலங்குகிறார். விஜய் காவேரியின் அருகில் வந்து, கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாதே காவேரி, இனி நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நமக்கானது என்று ஆறுதல் கூறுகிறார்.
அம்மு தன் அம்மாவின் மடியில் தலை சாய்த்து, அம்மா, இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கதானே என்று கேட்க காவேரி அவளை இறுக அணைத்துக் கொள்கிறார். சாரதாவும் அந்த வீட்டிற்கு வந்து தன் மகளும் மருமகனும் மீண்டும் இணைந்ததைக் கண்டு நிம்மதியடைகிறார். விஜய் காவேரியின் விருப்பப்படியே அவர் பணியாற்றிய பள்ளியிலேயே தொடர்ந்து ஆசிரியராக இருக்க அனுமதி அளிக்கிறார். சில நாட்களுக்குப் பிறகு காவேரி மீண்டும் பள்ளிக்குச் செல்லும்போது அங்கிருக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்கிறார்கள். அம்முவும் அதே பள்ளியில் படிப்பதால் இடைவேளை நேரங்களில் ஓடி வந்து தன் அம்மாவை பார்த்துவிட்டுச் செல்வது காவேரிக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இழந்த 5 ஆண்டுகளின் வலியை துடைத்துவிட்டு காவேரியும் விஜயும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அம்முவின் எதிர்காலத்திற்காக ஒரு அழகான மற்றும் அமைதியான வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். இந்த நெகிழ்ச்சியான குடும்ப சங்கமம் ஒரு முழுமையான சுப முடிவை எட்டுகிறது. வாழ்க்கை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் ஒருநாள் விஜய் காவேரியிடம் ஒரு பழைய டைரியை கொண்டு வந்து கொடுக்கிறார். அது காவேரி காணாமல் போவதற்கு முன்பு எழுதியது. அதில் அம்மு பிறந்தபோது காவேரி அடைந்த மகிழ்ச்சியும் விஜயுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கனவுகளும் பதிவாகியிருந்தன. அந்த வரிகளை வாசிக்கும்போது காவேரியின் கண்கள் நனைகின்றன. விஜய், இந்த 5 வருடத்தில் நான் எவ்வளவோ இழந்திருக்கிறேன். ஆனால் இப்போது உங்களையும் அம்முவையும் பார்க்கும்போது அந்த இழப்புகள் எல்லாம் ஈடு செய்யப்பட்டது போல் உணர்கிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். மறுபுறம் சாரதா அம்மாவுக்கு ஒரு பெரிய பாரம் குறைந்த நிம்மதி. அவர் யமுனாவை பார்க்க ஊருக்குச் செல்லத் தயாராகும்போது விஜய் தடுத்து நிறுத்துகிறார். அத்தை, இத்தனை வருடம் காவேரியை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டது நீங்கள்தான். இனிமேல் நீங்கள் எங்கும் போக வேண்டாம், எங்களுடனேயே இந்த வீட்டில் இருங்கள் என்று அன்போடு அழைக்கிறார். காவேரியும் தன் தாயின் கைகளை பிடித்துக்கொண்டு வற்புறுத்த சாரதா ஆனந்தக் கண்ணீருடன் சம்மதிக்கிறார். அம்முவின் பள்ளியில் ஆண்டு விழா வருகிறது. அங்கு காவேரி ஒரு சிறந்த ஆசிரியையாக மேடையில் கௌரவிக்கப்படுகிறார். அந்த மேடையில் பேசும்போது, தடுமாறி நின்ற எனக்கு துணையாக நின்ற என் கணவருக்கும் என் மகளுக்கும் இந்த விருதை அர்ப்பணிக்கிறேன் என்று கூறி விஜயை பார்க்க சபையே கைத்தட்டலால் அதிர்கிறது. பிரிவு, வலி, மறதி என அனைத்தையும் கடந்து அன்பு ஒன்றே நிலையானது என்பதை அவர்கள் வாழ்க்கை உணர்த்துகிறது. ஒரு மாலை நேரத்தில் கடற்கரையில் விஜய், காவேரி மற்றும் அம்மு மூவரும் கைகோர்த்து நடந்து செல்ல அலைகள் அவர்கள் பாதங்களைத் தொட்டுச் செல்வது போல் மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வில் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. வாழ்க்கை இனிமையாகச் சென்று கொண்டிருந்தாலும் ஒருநாள் காவேரிக்கு தன் பழைய விபத்தைப் பற்றிய ஒரு திடுக்கிடும் உண்மை தெரிய வருகிறது. அன்று அவருக்கு விபத்து நடந்தபோது அவரை பார்த்துக் கொள்ள யாருமில்லாத நிலையில் சாரதா அம்மாதான் தெய்வமாக வந்து காப்பாற்றினார் என்பதும், விஜய்க்கு தகவல் சொல்ல முடியாத அளவுக்கு சூழல் இருந்ததும் அவருக்கு புரிகிறது. விஜய் ஒரு மாலை நேரத்தில் காவேரியை அவர் விபத்துக்குள்ளான இடத்திற்கே அழைத்துச் செல்கிறார். இங்கேதான் உன்னை நான் இழந்தேன் காவேரி, ஆனால் அதே இடத்தில் இன்று உன்னோடு கைகோர்த்து நிற்பது ஒரு மறுபிறவி போலிருக்கிறது என்று நிகழ்ச்சியுடன் கூறுகிறார். காவேரி அந்த இடத்தை அமைதியாக பார்த்துவிட்டு, கடந்த காலத்தின் கசப்புகளை இந்த இடத்திலேயே விட்டுவிடுவோம் விஜய், இனி நம்மிடம் இருப்பது அன்பும் நம் மகளும் தான் என்று உறுதியாக கூறுகிறார். இதற்கிடையில் அம்முவின் பள்ளியில் ஒரு பெரிய விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதில் காவேரி தன் கணவர் மற்றும் மகளுடன் முதன்முறையாக ஒரு குடும்பமாக மேடையில் கௌரவிக்கப்படுகிறார்கள். அந்த மேடையில் அம்மு மழலை மொழியில், என் அம்மாதான் உலகத்திலேயே சிறந்த டீச்சர், சிறந்த அம்மா என்று சொல்ல அரங்கமே கைத்தட்டலால் அதிர்கிறது. விஜய் இப்போது ஒரு புதிய முடிவை எடுக்கிறார். காவேரியும் சாரதாவும் இத்தனை காலம் வசித்த அந்த சிறிய வீட்டை ஒரு